Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல வீட் நாட்ல இந்த ஃப்ளவர் வேஸ் எப்படி போட்டு பழகுறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டா தான் கொடுத்திருக்கேன். சோ beginners வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா இடையில உங்களுக்கு புரியாம போகும். வீடியோ போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துரும். பக்கத்துல இருக்க பெல் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இப்போ இந்த சூப்பரான ஃப்ளவர் வேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் வேஸ் பண்ணுறதுக்கு மில் கிரீனில் 18 ஒயர், மெரூனில் 18 ஒயர், மொத்தம் 32 ஒயர் ஒரு வளையல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஒயரும் 5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற 32 ஒயரையும் இந்த வளையலில் ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒயரை சரி பாதி இந்த மாதிரி மடித்து வச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த வளையலுக்கு உள் பக்கத்தில் இருந்து இப்படி வச்சு இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஆக்சுவலி இது நாட் கிடையாது, இந்த ஒயரை ஜாயின் பண்ணுறோம். இந்த மாதிரி பிரிக்கணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சரி பாதி மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இந்த வளையலுக்கு உள் பக்கத்தில் இப்படி வச்சு இந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே போடணும். போட்டுட்டு டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போது மூணாவது ஒயர் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி சரி பாதி மடித்து வச்சுருக்கோம். மடித்து இந்த வளையலுக்கு உள் பக்கத்தில் இப்படி வச்சு இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி நாலாவது ஒரு ஒயர் ஜாயின் பண்ணி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி வளையலுக்கு உள் பக்கத்தில் இப்படி வச்சு இந்த ஒயரை இப்படி எடுத்து இந்த லூப்பில் இப்படி போடணும். போட்டுட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஒயர்ஸை எப்படி இந்த வளையலில் ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 32 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி 32 ஒயரையும் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு எந்த ஆர்டரில் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போது 6 மில் க்ரீன், 6 மெரூன், 6 மில் க்ரீன், 6 மெரூன் இந்த மாதிரி வச்சுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 3 மில் க்ரீன் வந்த மாதிரி இருக்கும், 3 மெரூன் வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பேட்டர்னில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, வீட் நாட் போட போகிறோம். வீட் நாட் போடும்போது ரொம்ப முறுக்கலாகும். முறுக்கல் வராமல் இருக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு 10-15 அடிக்கு இந்த மாதிரி ஒயர்ஸை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி கட்டி டைட்டாக இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி கட்டி விட்டோன்னா நமக்கு மற்ற ஒயர்லாம் சிக்காகாது. வீட் நாட் போடும்போது ஒயர் ரொம்ப சிக்காகும், நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி கட்டி வச்சிட்டோன்னா நம்மளால் ஈஸியாக முறுக்கலை சரி செஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாட் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒயர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப லூஸ் ஆயிரும். இப்போ வீட் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒயரை இப்படி வச்சு இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். இப்போ ஒரு முறை பண்ணோம். இப்போ இதே மாதிரி 2 முறை பண்ணணும். இதே மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்புக்குள்ளேருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதையும் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த ரெண்டாவது இந்த 2 ஒயர் எடுத்துக்கலாம். 2 ஒயர் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கணும். ஒரு முறை பண்ணால் நமக்கு நாட் வராது, 2 முறை பண்ணணும். இப்போது நாட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போது இன்னொரு நாட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறோம். இந்த லூப்புக்குள்ளே இருந்து இந்த ஒயரை வெளியே எடுக்கிறோம். இதே மாதிரி இன்னொரு முறை பண்ணணும். இதுதான் வீட் நாட். இந்த வீட் நாட் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் அது பேஸ்கெட் போட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்லாம் சொல்ல முடியாது. வீட் நாட்லேயே மினி பேஸ்கெட்டும் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ 4 நாட் போட்டிருக்கோம். இப்போ 5வது நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாட் போடும்போது இந்த மாதிரி டைட் பண்ணிகிட்டே போடுங்க. இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி இந்த லூப்பில் இருந்து இந்த ஒயரை இப்படி வெளியே எடுக்கிறோம். ஒரு முறை பண்ண நமக்கு நாட் வராது, இன்னொரு முறை பண்ணணும். 2 முறை இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப ஈஸியஸ்ட் நாட் இது, கஷ்டமே இருக்காது போடுறதுக்கு. சீக்கிரமும் நம்மளால் பேஸ்கெட்டை போட்டு முடிச்சிட முடியும். இந்த வீட் நாட்டில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளால் ஒர்க் பண்ணவே முடியாது, ஏன்னா அவ்வளோ முறுக்கல் வரும்.
இப்போ நான் சொன்ன மாதிரி கட்டி வச்சுட்டு நீங்கள் போட்டிங்கன்னா முறுக்கல் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே மாதிரி இந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே வீட் நாட் போடணும். வீட் நாட் போட்டுட்டு எப்படி 2வது ரவுண்டு ஆரம்பிக்கிறதுன்னு பார்க்கலாம், எப்படி முறுக்கலை சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தோம், ஒரு ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்து இது வரைக்கும் முடிச்சாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள், பூ கட்டின மாதிரியே இருக்கு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான் போட்டிருக்கோம். எந்த அளவுக்கு முறுக்கல் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒயர்ஸை கட்டாமல் மட்டும் வச்சுருந்தோன்னா மொத்த ஒயரும் நமக்கு சிக்காகிருக்கும். இப்போ இந்த மாதிரி கட்டி வச்சதுனால இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக வச்சு இந்த மாதிரி முறுக்கல் சரி பண்ணிக்கோங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா உட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ இந்த ஒயர்ஸ்லாம் சுற்றி வச்சுருப்பீங்க இல்லையா, அப்படி பண்ணாலுமே இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஒரு 10 அடி 15 அடி ஒயரை விட்டுட்டு மீதி ஒயர்ஸை இந்த மாதிரி டைட்டாக கட்டி வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி முறுக்கல் எடுத்துகிட்டே பண்ணுங்கள். வேறு வழியே இல்லை, இப்படி தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இல்லையா. இந்த ஆரம்பித்தோம் இல்லையா இந்த ஒயரை இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுடலாம். இப்போது 2வது ரவுண்டு நம்ம ஆரம்பிக்கலாம். 2வது ரவுண்ட் இதுக்கு லேடர் நாட் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு மேலேயே வச்சு இப்படியே ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்படி தான் 2வது ரவுண்டு ஆரம்பிக்கிறது. இதே மாதிரி சுற்றி சுற்றி போட்டு வர வேண்டியதுதான். இதே மாதிரி நம்ம எத்தனை ரவுண்டு பண்ண போகிறோன்னா 6 ரவுண்டு வரைக்கும் பண்ண போகிறோம். வீட் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் ஒரு 5-6 நாட் போடுறத மட்டும் ஸ்பீடாக காமிக்கிறேன். இதே மாதிரியே 6 ரவுண்டு வரைக்கும் பண்ணணும். நான் புதுசாக கிச்சன் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் வீடியோ தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ், பியூட்டி டிப்ஸ், அந்த மாதிரி கிச்சன் வீடியோஸ், கிச்சன் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். கம்யூனிட்டி டேப்பில் நிறைய போஸ்ட் போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி 6 ரவுண்டு வரைக்கும் போடணும். இது ஃபுல்லாகவே போட்டுட்டு பார்க்கலாம். 6 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் நமக்கு வரும். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து ஜாயிண்ட் தெரியுதா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துலையே முடிச்சிருக்கோம். இப்போது ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு 3rd ஸ்டெப் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். உங்களோட இஷ்டம் தான், இதே கலரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். 3rd ஸ்டெப் எப்படி பண்ண போகிறோன்னா இந்த 2 ஒயராக வச்சு இந்த மாதிரி நாட் போட்டிருப்போம். இப்போது தனித்தனியாக பிரித்து பண்ண போகிறோம். இப்போ ஜோடி ஜோடியாக இருந்தவங்கள தனித்தனியாக பிரித்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். 4th ஸ்டெப்பில் இவங்களை மறுபடியும் சேர்த்து வச்சுருவோம். எப்பவும் போல தான் வீட் நாட் போட போகிறோம். இப்போ இந்த ஒயரில் நாட் போட்டாச்சு. இப்போ இந்த ஒயரில் வீட் நாட் போடணும். இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஒரு 6 ரவுண்டு போட போகிறோம். இந்த மாதிரி போடுறதுலாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த பாட் மாதிரி ஒரு ஷேப் நமக்கு வரும். இங்கே ஜோடியாக இருக்காங்க இல்லையா, இந்த 2 ஒயரையும் இப்படி தனித்தனியாக பிரித்து நம்ம வீட் நாட் போட போகிறோம். இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி தான் சுற்றி சுற்றி 6 ரவுண்டு வரைக்கும் நம்ம போட போகிறோம். பிகினர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே எல்லா விதமான நாட்லேயும் குட்டி குட்டி மினி பேஸ்கெட் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். குட்டி குட்டி மினி பேஸ்கெட்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பேஸ்கெட்லாம் உங்களால் கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரியே ஜோடி ஜோடியாக இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக எடுத்து ஒரு ரவுண்டு ஃபுல்லாக வீட் நாட் போட்டுட்டு 2வது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தரம் பார்த்துக்கலாம். ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்கும், 2வது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கணும்னு. பிகினர்ஸ்க்காக இன்னொரு முறை 2வது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இங்கே ரெட் கலர் ஒயர் ஆரம்பித்தோம் இல்லையா, அந்த ஒயரை இதோடு சேர்த்து வச்சு பின்னிக்கலாம். கீழே நம்ம 2வது ரவுண்டு ஆரம்பித்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஒயரில் நாட் போட்டுகிட்டே வரணும். இதே மாதிரி இந்த ஒயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சு எத்தனை ரவுண்டு போட போகிறோன்னா 6 ரவுண்டு வரைக்கும் போட போகிறோம். 6 ரவுண்டு போடணுன்னா நமக்கு 3rd ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 4th ஸ்டெப்பில் மறுபடியும் இவங்கள சேர்த்து வச்சிட போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 6 ரவுண்டு வீட் நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ வந்துட்டு அந்த பானை மாதிரி அந்த ஷேப் நமக்கு வராது. 4th ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஷேப் நமக்கு வரும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்தோம் இல்லையா, இங்கேருந்து ஆரம்பித்து சுற்றி 6 ரவுண்டு வரைக்கும் போட்டு முடிச்சாச்சு.
இங்கேருந்து ஆரம்பித்தோம் இந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ மறுபடியும் இந்த ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு மில்க் க்ரீன் ஒயர் ஜாயின் பண்ண போகிறேன். இந்த கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஒரே கலரில் போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ பாருங்கள், தனித்தனியாக பிரித்து நாட் போட்டோம் இல்லையா? இப்போ மறுபடியும் நம்ம ஜோடி ஜோடியாக சேர்க்க போகிறோம். இந்த ஜோடி மாற்றிடக்கூடாது, ஜோடி மாற்றாமல் பார்க்கணும். இந்த கலர்ஸ் வந்துட்டு மாறக்கூடாது. மில்க் க்ரீன்னா 6 ஜோடி இருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த மெரூனில் 2 எடுத்து நம்ம இப்போ நாட் போட போகிறோம். மில்க் க்ரீனும் இந்த ப்ரெட்டும் சேர்த்து நாட் போட்டுறக்கூடாது, இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மில்க் க்ரீன் 2த்தையும் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கலாம். 2 ஒயரையும் சேர்த்து வச்சு போடணும். இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக நம்ம சேர்த்து வச்சு போட்டோன்னா இந்த ஒரு ரவுண்ட்லேயே இந்த ஷேப் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது 4th ஸ்டெப்பு. 4th ஸ்டெப்பில் மறுபடியும் தனித்தனியாக பிரிஞ்சவங்கள சேர்த்து வைக்கிறோம். இந்த மாதிரி எத்தனை ரவுண்டு பண்ண போகிறோன்னா 6 ரவுண்டு வரைக்கும் பண்ண போகிறோம். 6 ரவுண்டு பண்ணிவிட்டு மறுபடியும் தனித்தனியாக வந்துட்டு ஒரு ரவுண்டு மட்டும் இவங்கள பிரித்து வச்சு நாட் போட போகிறோம். ரொம்ப ஈஸியான ஃப்ளவர் வேஸ் இது. இதுலேயே வேணும்னா நீங்கள் சின்ன சைஸ் கூட பண்ணலாம். சின்ன சைஸ் எப்படி பண்ணணும்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டு மட்டும் ஜோடி ஜோடியாக சேர்த்து வச்சு போடும்போது நாட் வந்துட்டு ரொம்ப தள்ளி தள்ளி வரும். நல்லா டைட்டாக இறுக்கி வச்சு போடணும். இப்படி போடும்போது அந்த ஷேப், அந்த பாட் மாதிரி அந்த ஷேப்பை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டே போடுங்க. நல்லா டைட்டாக இப்படி இறுக்கி வச்சு நாட் போடணும். பிரித்து வச்சு நாட் போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இது இடுக்கி போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பாட் மாதிரி அந்த ஷேப்பை எடுத்து விட்டுட்டே போடுங்க. உங்களுக்கு இந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு இன்னும் பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா பேப்பரை நல்லா சுருட்டி இதுக்குள்ளே திணிச்சு வச்சுக்கோங்க. திணிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜோடி ஜோடியாக சேர்த்து வச்சு வீட் நாட் போட்டிங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டான ஒரு ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். 7-8 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு ஃப்ளவர் வேஸ் வீட் நாட்டில் போட்டேன். அதில் நான் எதுவுமே வைக்கல, உள்ள ஷேப்காக ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அதனால் இதுலேயும் நான் எதுவுமே வைக்கல. இன்னொரு குட்டி ஃப்ளவர் வேஸ் நான் போட்டு காமிக்கிறேன் இந்த வீட் நாட்லேயே. அது போடும்போது இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே பேப்பர் இல்லை ஒரு பால் எப்படி வச்சு பின்னுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக நீங்கள் சேர்த்து வச்சு போடும்போது இந்த ஷேப் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேவா? இப்போ எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ஜோடி ஜோடியாக சேர்த்து வச்சு 6 ரவுண்டு வரைக்கும் போடணும். இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதே மாதிரி 2வது ரவுண்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நான் காமிச்சிருக்கேன் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் பண்ணணும். இதே மாதிரி 6 ரவுண்டு வரைக்கும் போட்டுட்டு இந்த ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபோர்த் ஸ்டெப்பில் 6 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போது ஃபிஃப்த்து ஸ்டெப்பும் நம்ம ஒரு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கிறவங்கள தனித்தனியாக பிரித்து வச்சு நம்ம நாட் போட போகிறோம். இந்த மாதிரி நாட் போடும்போது ஃப்ளவர் வேஸ் மேக்ஸிமம் நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போது வாய்ப்பகுதி நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பகுதி விரிஞ்சா மாதிரி வர்றதுக்காக இந்த ஒரு ரவுண்டு மட்டும் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சு நாட் போடுறோம். இந்த ஒரு ரவுண்டு போட்டு முடிச்சிட்டோன்னா இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி இந்த ஜோடி ஜோடியாக இருந்த ஒயர்ஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு மட்டும் தனித்தனியாக பிரித்து வச்சு நாட் போட்டோன்னா இந்த ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 5th ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஆரம்பித்தோம் தனித்தனியாக பிரித்து நாட் போடுறதுக்கு. சுற்றி வந்து இந்த இடத்துல வந்துட்டு முடிச்சிருக்கோம். இப்போது ரன்னிங் ஒயர் கட் பண்ணிடலாம். இனி நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. இந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். ஒரு ரவுண்டு மட்டும் தனித்தனியாக பிரித்து நாட் போடுறதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இந்த வாய்ப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா? இதுக்காக தான் தனித்தனியாக பிரித்து வச்சு நாட் போடுறது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 6 பக்கமும் தனித்தனியாக கலர்ஸை பிரித்து வச்சு நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன் பாருங்கள். 3 மெரூன் 3 மில்க் க்ரீன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பாக்ஸ் நாட் போடணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது 6வது ஸ்டெப் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த நாட் பிரித்து விட்டுடலாம். பிரிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். இந்த மாதிரி ஒயர்ஸ்லாம் ராங் சைடு திரும்பி இருக்கும். இப்படி லைட்டாக இப்படி திருப்பி வச்சு இந்த இடத்துல பாக்ஸ் நாட் போடணும். பாக்ஸ் நாட் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் பாக்ஸ் நாட் போடுறதோட இன்ஸ்ட்ரக்ஷன் நான் சொல்லலை. இப்போ இந்த ஒயர் 2 ஒயர் எடுத்து லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஒயரையும் லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி இது மேலே சுற்றணும். மற்றபடி நம்ம நார்மலாக பாக்ஸ் நாட் போடுற மாதிரி தான் போடணும். இந்த மாதிரி ராங் சைடு இருக்கிற ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போடுறதுல
இந்த மாதிரி எந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. கரெக்டாக அந்த பாக்ஸ் நாட் வந்துடும். லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணி நாட் போடணும். இந்த ஒயரையும் பாருங்கள், லைட்டாக இப்படி திருப்பி இது மேலே இப்படி சுற்றணும். இப்போ 4வது நாட்டு இப்படி லைட்டாக இப்படி திருப்பி இப்படி மடிக்கிறீங்க. இந்த ஒயரையும் லைட்டாக திருப்பி இப்படி சுற்றி இந்த ஒயரை மேல் பக்கம் பார்த்த மாதிரி வச்சு இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். ஓகேவா? எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு பாக்ஸ் நாட்டு. இந்த ஒரு மில்கிரீன் பக்கத்தில் மட்டும் பின்னி காமிக்கிறேன். இன்னும் 5 பக்கம் இருக்குது. இதே மாதிரியே பின்னிக்கோங்க. இந்த ஃப்ளவர் வேஸ்க்கு ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். இந்த பூஜாடிக்குள்ளே வைக்கிற மாதிரியே அந்த பூங்கொத்து ரொம்ப ஈஸியாக பின்னுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 6 நாட் போட்டு முடிச்சாச்சு. 6 நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த 6 நாட்டுக்கு மேலே நம்ம 5 நாட் பின்னணும். இதை நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம். இனி ஈஸியாக தான் இருக்கும். இந்த ஒயர்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். இப்போ 1 2 3 4 5. இப்போ 5 நாட் பின்னியாச்சா? இப்போ இதே மாதிரி இந்த 5 நாட்டுக்கு மேலே நம்ம கிராஸ் ஆகிற இடத்துலலாம் 4 நாட் பின்ன போகிறோம். இது 1, இது 2வது நாட், 3, இது 4. இந்த 4 நாட்டுக்கு மேலே நமக்கு கிராஸும் ஆகாது ஒயர். ஓகேவா? இப்போது இந்த 4 நாட்டுக்கு மேலே 3 நாட் தான் நம்ம போடுற மாதிரி கிராஸ் ஆகும். இப்போ 1 2 3 இந்த 3 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த 3 நாட்டுக்கு மேலே நமக்கு 2 நாட் மட்டும்தான் வரும். இந்த 2 ஒயர் மட்டும்தான் நமக்கு கிராஸ் ஆகும். 1 2 நாட் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நாட். இப்போது 6வது ஸ்டெப் நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி இன்னும் 5 பக்கம் இருக்குது. 5 பக்கமும் பின்னிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். ரொம்ப அழகாக வந்திருக்கு இல்லையா? இப்போ ஃபைனல் ஸ்டெப்பு வந்துட்டு 7th ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்குறோம், ஏன்னா இது ஈஸியான ஸ்டெப்பு. 5 பக்கம் சொருகி முடிச்சிட்டேன். இப்போது இந்த ஒரு பக்கம் மட்டும் சொருகாமல் வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. நம்ம எப்போவும் பேஸ்கெட்லாம் சொருகுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் அந்த ஒயர்ஸ் மடித்து எந்த டைரெக்ஷனில் போதும் அதே டைரெக்ஷனில் பிடிச்சி சொருகி விடணும். ரைட் ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு வர மாதிரி சொருகி விடணும். லெஃப்ட் ஒயரை ரைட் சைடு இந்த மாதிரி சொருகி விடணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு அதில் நிறைய நியூ மாடல் பேஸ்கெட்ஸ் ஐடியாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாகாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க்கு வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இல்லை ஸ்ட்ரைட்டாக நீங்கள் சேனல்லையும் போய் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு எல்லா ஒயர்ஸையும் ஒரு ஹோலில் வந்துட்டு சொருகி உள் பக்கமாக கொண்டு வரணும். இப்போது இந்த எல்லா ஒயர்ஸையுமே இந்த மாதிரி நெக் சைடில் இந்த ஒரு ஹோலில் மட்டும் இந்த மாதிரி உள்ளேருந்து கொண்டு வரும். எல்லா ஹோல்லையும் கொண்டு வந்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்காது. அதனால் இந்த ஒரே ஹோல்லையே இப்படி விட்டு எல்லா ஒயர்ஸையும் உள் பக்கமாக இப்படி கொண்டு வந்துடுங்க. இந்த ஒயர்ஸ் எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த ஒயர்ஸில் நம்ம ஃப்ளவர்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் நம்ம கடையில் விற்கும் இல்லையா, அந்த ஃப்ளவர்ஸை சொருகிக்கலாம். ஃப்ளவர்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல, இந்த கூட போடுற பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீட்ஸை எடுத்து எல்லா ஒயர்ஸ்லேயும் சொருகி விட்டுட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ஃப்ளவர்ஸ் மாதிரியே. இப்போ எல்லா பக்கம் உள்ளுக்குள்ளே சொருகுனதையும் வெளியே எடுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே திணிச்சு வச்சுருந்ததை எல்லாத்தையும் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்து இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு கயிறோ போட்டு இந்த இடத்துல கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டோன்னா இந்த ஒயர்ஸ்லேயும் நம்ம ஃப்ளவர்ஸை சொருகிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா பீட்ஸ் நிறைய இருக்கும், நான் கலராக பீட்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பீட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சொருகி வச்சுட்டோம்னாலும் தனியாகவே ஃப்ளவர்ஸ் நமக்கு தேவையில்லை, ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் உங்களுக்கு வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா 4.5 அடி ஒயர் மட்டும் எடுத்துக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட இன்னொரு சேனல் நாகாஸ் குக்கிங், அதையும் பாருங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.